அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹனீஃப்ஸ் கிச்சன். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது சென்னை மெரினா பீச் ஸ்டைல் ஃபேமஸ் சிக்கன் நூடுல்ஸ் தாங்க. அது ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக நம்ம ஹனீஃப்ஸ் கிச்சன் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு 5 பேக்கெட் நூடுல்ஸ் எடுத்திருக்கேங்க. அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சு அதில் நம்ம தண்ணி வச்சுக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் இந்த 5 பேக்கெட் நூடுல்ஸையும் உடச்சி இந்த தண்ணியில் சேர்த்துக்கிறேங்க. ஜஸ்ட் நீங்கள் 2 உடச்சி போட்டாலே போதும். அது தண்ணியில் வேகும் போது நல்லாவே கலண்டு கரெக்டாக வெந்துருங்க. இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கேசரி பொடி கலர் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சிடலாம். இது ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இது வேகிறதுக்குள்ளே நாம் இந்த சிக்கனுக்கு மசாலா தேய்ச்சி வச்சிடலாம். போன்லெஸ் சிக்கன் ஒரு 1/2 kg எடுத்திருக்கேங்க. இதில் 2 டீஸ்பூன் நான் சிக்கன் மசாலா தூள் சேர்த்துருக்கேங்க. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு, அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போ ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ஆச்சு. இது நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த நூடுல்ஸை நல்லா வடிச்சிடலாங்க. இது ஆறட்டும். அதுக்கப்புறம் நான் அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நாம் இந்த சிக்கனை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க. பாருங்கள், இப்போ நல்லா பொரிச்சாச்சு. இப்போ நம்ம எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நான் எல்லா சிக்கனையுமே பாருங்கள் பொரிச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அடுப்பை ஆன் பண்ணி டவா வச்சு 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிடுறேன். அதுக்கப்புறம் நான் 2 முட்டை உடச்சி போட்டுடுறேங்க. இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பெப்பர் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா கிளறி கொத்தி வச்சிடலாம். பாருங்கள், முட்டை இந்த மாதிரி கொத்தி வச்ச மாதிரி இருக்கணும். ஸோ நம்ம இப்போ இந்த முட்டையை கொத்து முட்டை மாதிரி கிளறி வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கேரட்டு, முட்டைக்கோஸ், அதுக்கப்புறம் வெங்காயம், ஒரு வெங்காயத்தையும் பொடிசா நீட்ட வாக்கில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சு 1 குழிக்கரண்டி ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச முட்டைகோஸ், கேரட், குடமிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாங்க. இது ஒரு 1 நிமிஷம் குக் ஆனால் போதும். அதுக்கப்புறம் நாம் வேக வச்சிருந்த நூடுல்ஸையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த காய்கறி, நூடுல்ஸ் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. அந்த மாதிரி ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுறலாம். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நான் 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் போட்டிருக்கேங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் க்ரீன் சாஸ் சேர்த்துருக்கேங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நாம். இப்போ நம்ம போட்டிருக்கிற காய்கறி, இந்த நூடுல்ஸ், இந்த சாஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அந்தளவு நம்ம நல்லா கிளறி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்ச சிக்கனை இதோடு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கிளறி வச்ச இந்த கொத்து முட்டையும் இதோடு சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு ஒரு சூப்பரான சுவையான சுட சுட சிக்கன் நூடுல்ஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. இந்த மெரினா பீச் ஸ்டைல்லே நம்மளுக்கு சிக்கன் நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு.
இந்த நூடுல்ஸ் நல்லாவே குக் ஆகிருக்குங்க. சிக்கனுமே நல்லா சூப்பராக நல்லா குக் ஆகி நல்லா டேஸ்டியாக இருக்குது. நல்ல ஒரு காரம் மசாலா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது. நம்ம சொன்ன அளவில் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சூப்பரான ஒரு சிக்கன் நூடுல்ஸ் வீட்லேயே நீங்கள் அவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணலாம். ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட் பாக்ஸில் நம்மளுக்கு ட்ராப் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அதோட நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.